ஹாய் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஆலிசோட் டெக்ஸ். ஸோ ஒரு ப்ரோக்ராம் முடிஞ்ச பிறகுமோ ஒரு சின்ன டாஸ்க் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஏன் இந்த டாஸ்க் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரோக்ராமும் இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட் எங்க எதுல அப்ளை ஆகுதுன்னு தெரியணுன்றதுக்காக தான். ஸோ இந்த டாஸ்க் மூலமா உங்களோட இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் அண்ட் உங்க ப்ராக்டிஸை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். பிகாஸ் ஏன்னா இப்போ நான் வந்து நார்மலா பார்க்குற எல்லா அப்ளிகேஷன்லயும் ஒரு செட் ஆஃப் ப்ராசஸ் தான் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நான் படிக்கிற இந்த லாங்குவேஜ்ல இருந்து தானே வந்திருக்கு அண்ட் இந்த கான்செப்ட்ல தானே வந்திருக்குன்ற ஒரு கான்செப்ட் பேஸ்ல நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு தான் இந்த இனிஷியேட்டிவ் நாங்க எடுத்திருக்கோம். ஸோ இதே மாதிரி போயிட்டே இருக்கு வீடியோ. ஸோ நம்ம லாஸ்டா பார்த்த மெத்தட்ல இருந்து தான் இந்த டாஸ்க் கொஸ்டின் நான் எடுத்திருக்கேன். ஸோ ஆல்ரெடி நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொஸ்டின் கொடுத்துருப்பேன். அதை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் ஒர்க் பண்ணி பார்த்திருப்பீங்கன்னு தெரியும். இஃப் இன்கேஸ் நீங்க பிகினரா இருக்கீங்க, இந்த டாஸ்க்கை எனக்கு ஒழுங்கா பண்ண முடியலன்னா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது ஒரு பேசிக் லெவல் தான் டாஸ்க். பிகாஸ் இது வந்து ஒரு மெத்தட் இனிஷியேட் பண்ணிருக்கோம். ஸோ ஒரு மெத்தட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் கிரியேட் பண்றதுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேஷனா இருக்கும். ஸோ அதனாலதான் ஸோ இந்த வீடியோவை நான் கொடுத்திருக்கேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இதோட ரெக்குவயர்மெண்ட் என்னன்னா, இது ஒரு ஏடிஎம் மிஷினோட ப்ராசஸிங். என்ன மாதிரி ப்ராசஸ்னா அங்க என்னெல்லாம் மெத்தட் யூஸ் ஆகுது அப்படி சொல்லி மெத்தட்னா ஆக்ஷன் பார்த்தோம். ஸோ அது எப்படி பெர்ஃபார்மன்ஸ் ஆகுது. ஸோ நான் ஒரு செட் ஆஃப் மெத்தடை கிரியேட் பண்ண சொன்னேன். மேபி யூ வில் பி கிரியேட்டட் அண்ட் ஒர்க் ஆன் தட். ஸோ நான் சொல்றேன் இன்செர்ட் அ கார்டு. ஒரு கார்டை இன்செர்ட் பண்றது எப்படி, லைக் அந்த மெத்தடை கிரியேட் பண்றேன். என்டர் அ பின், செலக்ட் தி அமௌண்ட், வித்ரா தி கேஷ் அண்ட் எனக்கு அந்த ரிசிப்ட் பிரிண்ட் ஆகணும்னு சொல்லி நான் என்ன பண்ணேன்னா ஒரு மெத்தடை கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ இது எல்லாமே எனக்கு வந்து இன்சைட் தி மெயின் மெத்தட்ல நடக்கணும். அண்ட் வேல்யூ எனக்கு என்ன பண்ணும், அவுட்புட்ல பிரிண்ட் ஆகணும்னு சொன்னேன். ஸோ மேபி இட் வில் பி ஒர்க்ஸ். நீங்க பண்ணியிருந்தா ஒர்க் ஆயிருக்கும், இல்லைன்னா இந்த வீடியோ ஃபாலோ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ ஹியர் வில் பி கோட். நான் எக்ஸ்பிளைன் பண்ற கோட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ லுக் அட் தட். ஸோ இங்க நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஐ வில் பி கிரியேட்டிங் ஏடிஎம். இந்த ஏடிஎம்ல நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு மெத்தட கிரியேட் பண்ணிருக்கேன் பை இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ கார்டு இன்செர்ட் பண்றது, என்டர் யுவர் பின், செலக்ட் யுவர் அமௌண்ட் அண்ட் ஸோ இது வந்து பிரிண்டர் ரிசிப்ட். ஸோ நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம மெத்தட்ல பார்த்த எக்ஸாம்பிள் அப்போ நான் இங்க வந்து இன்டென் கொடுத்துருப்பேன். ஏன் இன்டென் கொடுத்துருக்கேன், பிகாஸ் நான் கால்குலேட்டர் யூஸ் பண்ணேன். அதனால நான் இங்க என்ன பண்ணேன், இன்டென் கொடுத்துருக்கேன். இன்டென் கொடுத்தேன். இங்க நான் என்ன பண்ணேன்னா வைடன் கொடுத்துருக்கேன். எனக்கு ஜஸ்ட் அவுட்புட் பிரிண்ட் பண்ணா மட்டும் போதும். ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா எல்லா மெத்தடுக்கு முன்னாடி வைடன் கொடுத்து உள்ள ஒரு எக்ஸ்பிளிசிட் ஆஃப் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கேன். இந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் தான் என்ன பண்ணும்னா உங்களுக்கு வேல்யூ பிரிண்ட் பண்ணும். ஸோ இன்சைட் எ கார்டு. ஸோ இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிருக்கேன்னா கால் பண்ணிருக்கேன். இங்க எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்கேன்னா டிக்ளேர் பண்ணிருக்கேன். ஸோ இதை டிக்ளேர் பண்ணி அதோட வேல்யூ டிஃபைன் பண்ணிட்டேன். அண்ட் இங்க எல்லாத்தையும் கால் பண்ணும் போது ஐ ரன் திஸ் ப்ரோக்ராம், ஐ காட் அவுட்புட். ஸோ எல்லாமே எனக்கு என்ன ஆகும்னா கால் ஆகும் வித் ஹெல்ப் ஆஃப் திஸ் மெயின் மெத்தட். ஸோ இந்த ப்ராசஸ் தான் என்ன சொல்றாங்கன்னா மெத்தட்னு சொல்றாங்க. இது வந்து லைக் எனக்கு டிஃபால்ட் வேல்யூஸை ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இங்க இருந்து வேல்யூ வாங்கி அதை அவுட்புட்ல பிரிண்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இது ஜஸ்ட் ஒன் ஆஃப் தி பார்ட். ஸோ ஒரு ஏடிஎம்ல இந்த மாதிரி தான் ப்ராசஸ் நடக்கும். இது ரன் டைம்ல நீங்க இன்புட் வாங்கலாம் லைக் இன்பில்ட் மெத்தட் வச்சு. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இன்பில்ட் மெத்தட் என்ன ஸ்கேனர் யூஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணோம். ஸோ நீங்க அது மாதிரியும் என்ஹான்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கீப் ப்ராக்டிசிங், கீப் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ.